அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டெலியூஷனுடைய 47வது பாகம். டெலியூஷன் வால்ஸ் ஃபாலிங். தன் மீது சுவர்கள் விழுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கம், கேனபிஸ் இண்டிகா, கார்போவேஜ், லைசினம் போன்றவை மருந்துகள். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ரூம் வால்ஸ் க்ரஷ் ஹிம் வில் ஹவுஸ் ஆன் ஈச் சைடு வுட் அப்ரோச் அண்ட் க்ரஷ் ஹிம். அப்புறம் ரூம் வால்ஸ், இது எல்லாமே இதோடைய கிராஸ் ரெஃபரன்ஸ். சரிங்களா? அடுத்து டெலியூஷன் சரவுண்டட் பை ஹை வால்ஸ். தன்னை சுற்றி மிக உயரமான சுவர்கள் இருப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு கேனபிஸ் இண்டிகா ஒற்றை வருது. கேனபிஸ் இண்டிகாவுக்கு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை எப்போவுமே ஒரு மிக உயர்ந்த நபராக பார்த்து கொள்ளும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த போதையின் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதிகமாக தெரியும். அதன் காரணமாக தான் டெலியூஷன் சரவுண்டட் பை ஹை வால்ஸ். இதுக்கு ஒற்றை மருந்து வந்து கேனபிஸ் இண்டிகா. அடுத்து டெலியூஷன் வாண்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெலியூஷன் வில் கம் டு வாண்ட். அதாவது தன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை எண்ணம், ஒரு பயம். இதுக்கு ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி இதோட கிராஸ் ரெஃபரன்ஸ். என்னென்ன மருந்துகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கேரியா ஃப்ளோரிக்கம், குளோரம் அண்ட் சல்ஃபர், மூன்று மருந்துக்கலாம். அடுத்து டெலியூஷன் பீயிங் அட் வார். எப்போவுமே வாழ்க்கை போராட்டமாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்களா பேஷண்ட்டு நம்மகிட்ட கேட்கும்போது. சார் ஒரு நாள் நிம்மதி இல்லை சார், தினம் போராட்டம் சார் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இந்த ரூபிக் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு பெலடோனா, ஃபெர்ரமெட்டாலிக்கம், ஹயாஸ்கேமஸ், பிளாட்டினா, ரெனன்குலஸ் பல்போசஸ், தூஜா அண்ட் வெர்பாஸ்கம். சரிங்களா? இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சோல்ஜர். ஓகே. அடுத்து டெலியூஷன் ஹீ ஹேஸ் வாட்ஸ். தனக்கு மருக்கள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம். இதற்கு ஒற்றை மருந்து மெசிரியம். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தூஜா வந்து மருக்களுக்கு முக்கியமான மருந்துன்னு தெரியும். மெசிரியமும் மிக மிக முக்கியமான மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் ஆஃப் வாஷிங். தன்னுடைய முகத்தையோ அல்லது உடம்புகளையோ கழுவி கொண்டே இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு பெலடோனா, சிஃபிலினம், இரண்டு மருந்துகள். சிஃபிலினம் பார்த்திங்கன்னா இந்த ஓசிடின்னு சொல்லப்படக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டரில் நீங்கள் போரிக்கில் எடுத்து பார்த்தா கூட தெரியும், கண்டினியூஸாக அவங்க வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கையை. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா டெலியூஷன் ஆஃப் வாஷிங்லேயும் சிஃபிலினமும் பெலடோனாவும் இருக்குது. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் இஸ் வேஸ்டிங் அவே. தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு நாஜா ஒற்றை மருந்து. ஓகேங்களா? அடுத்து டெலியூஷன் தட் ஷீ இஸ் பீயிங் வாட்ச்டு. தான் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டிருப்படுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு அக்வாமரேனா, ஆர்சனிக்கம் ஆல்பம், பெரட்டா கார்பு, கல்கேரியா, சாக்லேட், ஹயாஸ்கியமஸ், மெடோரினம், மெலிலோட்டஸ், ரஸ்டாக்ஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள். அதிலும் குறிப்பாக நைட்டில் யாரோ தன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மெடோரினம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலியூஷன் ஆஃப் வாட்டர். அதனுடைய சப்ரூரிக் பார்த்திங்கன்னா லேக் 2 ஸ்பூன்ஃபுல் ஆஃப் வாட்டர். ஒரு சாதாரணமாக ஸ்பூனில் இருக்க தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஏரி மாதிரி அவங்களுக்கு ஒரு கற்பனை எண்ணம் ஏற்படும். இதுக்கு அகாரிக்கஸ் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் டாக்கிங் வித் வாட்டர். டாக்கிங் ஆஃப் வாட்டர் வித் ஹிம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தண்ணி வந்து தன்னிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு செப்பியா ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் வேட்ஸ் இன் த வாட்டர். தண்ணீரில் மிகவும் கஷ்டப்பட்டு நடப்பது போன்ற அல்லது கஷ்டப்பட்டு கடப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஆன்டிமோனியம் டார்டாரிக்கம் ஒற்றை மருந்து. ஓகேங்களா? அடுத்து டெலியூஷன் ஆஃப் வெல்த். சில பேஷண்ட் நம்மகிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு என்ன சார் குறை, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் எவ்வளோ ஃபீஸ்னாலும் பரவாயில்ல சார், கொடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரொம்ப கஷ்டப்படுற நபராக இருப்பாங்க. சார் மருந்துக்கு என்ன சார் பணம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், உடம்பு நல்லானா போதும், நல்லது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டெலியூஷன் ஆஃப் வெல்த் இது வந்து அடிக்கடி நம்ம ஆர்ஓஹெச்சில் பயன்படுத்தக்கூடிய ரூப்ரிக். சல்ஃபர் அடிக்கடி வரும், நக்ஸ்வாமிக் அடிக்கடி வரும். சரிங்களா? மற்ற மருந்துகள் பார்த்திங்கன்னா ஆக்னஸ் கெஸ்டஸ், ஆல்கோ, பெலடோனா, கல்கேரியா, கேனபிஸ் இண்டிகா, காலிபுரோமேட்டம், நைட்ரிக் ஆசிட், பாஸ்பரஸ், பிளாட்டினா, பைரோஜன், வெரட்ரம் போன்றவை. சரிங்களா? அடுத்து இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்சானிட்டி பர்ச்சேசஸ். இதில் நக்ஸ்வாமிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ரூப்ரிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ரூப்ரிக். டெலியூஷன் ஆஃப் வெல்த் மேக்ஸ் யூஸ்லெஸ் பர்ச்சேசஸ். தன்ட்ட ரொம்ப அதிகமான செல்வம் இருக்கிற மாதிரியான எண்ணத்தில் ஒன்றுக்கு பிரயோஜனப்படாத விஷயங்கள் எல்லாம் நிறைய வாங்குவாங்க. சரிங்களா? அதுக்கு நக்ஸ்வாமிக்கா ஒற்றை மருந்து. டெலியூஷன் ஆஃப் வெட்டிங். தனக்கு
திருமணம் நடப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு அலுமினா, ஹயாஸ்கியாமஸ், மெக்னீசியம் யூரியாட்டிக்கம், நேட்ரம் கார்ப் போன்றவை மருந்துகள். என்னுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் மேரீடு. அடுத்து டெலியூஷன் வித் வீப்பிங், அழுகையோடு கூடிய கற்பனை எண்ணங்கள். இதற்கு அக்கோனைட், டல்கேமரா, லைக்கோபோடியம், மெர்க்சால், ஸ்ட்ரமோனியம் போன்றவை மருந்துகள். டெலியூஷன் ஹி ஹாஸ் நோ வெயிட், தன்கிட்ட எந்த ஒரு எடையுமே இல்லை அப்படின்றது மாதிரியான எண்ணம். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன் ஏர். இந்த ரூப்ரிக்கில் இருக்கக்கூடிய மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா கேனபிஸ் இண்டிகா, ஜெர்மானா மெட்டாலிக்கம், ஹயாஸ்கியாமஸ், ஓபிஎம். சார் உடம்பு காற்றா இருக்குது சார், உடம்புல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை அவங்களுடைய நடவடிக்கையுமே அந்த மாதிரி இருக்கும், அப்படியே மிதப்பில் தெரிய மாதிரி இருப்பாங்க. இதுக்கு அந்த ரூப்ரிக் நம்ம பயன்படுத்த படிக்கும். டெலியூஷன் ஹீ இஸ் வெல், தான் மிகவும் நலமாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஏபிஸ்மெல், ஆர்னிகா, ஆர்சனிக்கம் ஆல்பம், பெலடோனா, சின்னபேரிஸ், ஹயாஸ்கியாமஸ், அயோடம், கிரியோசோட்டம், மெர்க்சால், ஓபியம் அண்ட் பல்செட்டிலா போன்றவை மருந்துகள். இதற்குடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிரியம், வெல், இரிட்டபிலிட்டி, சென்ஸ் தட் டாக்டர் ஹோம், அப்ஸ்டினேட் அண்ட் வெல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வால்ஸ் பயன்படுத்தியோ, இல்லை வாட்சிட்டு பயன்படுத்தியோ, வாட்டர் பயன்படுத்தியோ, வெல்த் பயன்படுத்தியோ, அல்லது வெட்டிங், வீப்பிங், வெயிட் அது பயன்படுத்தியோ நீங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா.